அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீட்சகதியில் வக்ரம் பெறும் புதனின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன். எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதன் சாதகமாக இருந்தால் எப்படி மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதன் கெட்டுவிட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்படுதலும் ஆழ்ந்த சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையாலும் பாதிப்பு, ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். முன்கோபம், எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல், பதட்டமடைதல், அதிக சந்தோஷம், அதிக கவலை, அதிக துக்கம், அழுகை, சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறிவுபூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள், வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது. அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் இருக்கிறான். அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவுப் பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, களவாண்டு விடக்கூடாது என சாமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவுப் பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான். ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவுப் பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது. அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது. அப்படி தின்கும் போது வைரக்கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து கொறித்து ஒன்றுவிடுகிறது. இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறது என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது எலி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் தின்று விடுகிறது. வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது. இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை சார்த்திவிட்டு எலி பிடிப்பவரை வைத்து இந்த எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். எலி பிடிப்பவரை வர வைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது. மேலிருந்து கீழ் குதிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து
இதிலே பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது. அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன. அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது. எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த வைர வியாபாரி, இவ்வளவுதான் போச்சு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே, நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது, இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார். அதற்கு அந்த வைர வியாபாரி புலம்பலை கேட்டு பிடிப்பவர் சொல்கிறார், சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல, இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான், ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன், என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது. இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இதில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார். இதே போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்களம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம். ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய சுயாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக புதன் சுபகிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் இதயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன். இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் சஞ்சார அமைப்பும் நீட்ச கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் புதன். ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக தான் இருக்கிறார் நிச்சயமாக புதன். எனவே அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிப்பதும் தேவையில்லாத பல விரய செலவுகளை மிகவும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதால் அறிவு சார்ந்து சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்த சிக்கல்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலும் கடன் சார்ந்த தொல்லைகள், உறவுகளில் விரிசல் போன்றவற்றை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் அதிக சந்தோஷம் ஏற்பட்டாலும் உடனடியாக அதிக கவலையாகவும் அதிக அழுகையாகவும் மாறுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் நிதானம் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது வேலை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஓவர் கான்பிடன்ஸ் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஓவர் கான்பிடன்ஸ் இருப்பதன் காரணமாக எதிர்பாராத சறுக்கல்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நழுவ விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் பதட்டம் அடையக்கூடாது. விரயஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பதற்றத்தின் காரணமாக அலைச்சலும் சில ஏமாற்றத்தையும் தொழில் ரீதியான பணிகளில் சந்திப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த பணியை மேற்கொண்டாலும் பதற்றம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கல்வி சார்ந்த பணிகளில் மிகவும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் கவனச்சிதறலை உருவாக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற காரணங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது.
எனவே கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாதீங்க. அப்படி மேசராசிக்காரர்கள் மேற்கொள்வதால் சில ஏமாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் வருமானத்தை அடைவதில் சிக்கலையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறும் பெரிய முரண்பாடான சேர்க்கையும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது வக்ரகதியில் இருப்பதால் பல வாய்ப்புகளை கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. எனவே அதீத கவனம் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அது மட்டுமல்லாது தேவையற்ற வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். இப்படி செய்வதால் அலைச்சல் அதிகரிப்பது மட்டுமல்லாது அவற்றை நிறைவேற்ற முடியாமல் சில பின்னடைவையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வக்ரம் பெற்ற புதன். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மேசராசிக்கார பெண்மணிகள் ஜென்மத்தில் குருவும் விரயத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதனும் நீச்சம் பெற்றிருப்பது வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். முன்கோபத்தால் குடும்பத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் சில சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. இதுபோன்ற சிரமங்கள் தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும்.